ஸ்ரீ வராக புராணம் 29ஆம் அத்தியாயம். கைசிக புராணம். வராக அவதாரம் எடுத்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பூமாதேவியை காத்தருளிய போது பூமாதேவி பூமியிலுள்ள மக்கள் சம்சார பந்தம் என்ற கடலிலிருந்து கரையேற ஓர் உபாயம் அருளுமாறு கேட்க, பகவான் ஆனவர் தன்னை பாடி உகப்பித்தால் சம்சார கடலிலிருந்து கரையேறலாம் என்று கான ரூபமான உபாயத்தை நம்பாடுவான் என்கிற பரம பாகவதோத்தமனின் கதையை கூறி மெய்ப்பிக்கிறார். நம்பாடுவான் சரிதம். திருக்குறுங்குடியில் அலைமகள் நிலமகள் இருபுறம் இருக்க பெருமாள் ஆலயம் கொண்டிருக்கிறார். அவ்வூரின் வெளியில் ஒரு சண்டாளன் பகவத் பக்தியுடன் வாழ்ந்து வந்தான். அவன் நாள்தோறும் வீணையோடு அபரராத்திரியில் புறப்பட்டு சந்நிதிக்கு அருகில் அனுமதிக்கப்பட்ட தூரத்தில் நின்று எம்பெருமான் புகழை வீணையோடு இசையுடன் பாடுவது வழக்கம். எம்பெருமான் புகழையே பாடி வந்ததால் இவனுக்கு நம்பாடுவான் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இவ்வாறு பல ஆண்டுகள் நடைபெற்று வர ஒரு கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி தினத்தில் ராத்திரி ஜாகர விரதத்தை உடையவனாய் வீணையும் கையுமாய் திருக்குறுங்குடின் எம்பெருமானை நோக்கி சென்று கொண்டிருந்தான் நம்பாடுவான். அப்போது சோமசர்மா என்பவன் அந்தணனாய் பிறந்தும் யாகம் செய்கையில் தவறு நேர்ந்ததால் பிரம்ம ராட்சசனாகி அகோர பசி தாகத்துடன் நின்று கொண்டு அவ்வழி வந்த நம்பாடுவானை உண்ணப் போவதாக கூறிட, பற்றற்ற பக்தன் மகிழ்ச்சி அடைந்து தன் கை கொண்டிருக்கும் ஜாகர விரதத்தை முடிக்க எண்ணி பிரம்ம ராட்சசனிடம் கீழ் வருமாறு கூறினான். நீ என்னை உண்டு பசியாறுவதில் எனக்கு மகிழ்ச்சியே, எனினும் நான் திருக்குறுங்குடி பெருமாளை பாடி உகப்பித்து ஜாகர விரதத்தை முடித்து கொண்டு வருமளவும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என வேண்டினான். அப்போது அவன் தப்பி போக முயல்வதாக எண்ணி பிரம்ம ராட்சசன் அவனை விடமாட்டேன் என்று கூறியது. அப்போது நம்பாடுவான் பல உறுதிமொழிகளை கூறிட அது அவனை போகவிட்டது. அவனும் தன் விரதப்படி எம்பெருமானை கிட்டி பல பண்களால் பாடி மகிழ்வித்து தன் உடல் ஓர் நற்காரியத்திற்கு பயன்படுவது குறித்து சந்தோஷத்துடன் விரைந்து வந்து பிரம்ம ராட்சசனிடம் தன்னை விரைவில் உட்கொள்ளுமாறு கூறினான். இவன் பெருமையை பிரம்ம ராட்சசன் அறிந்து அவனை தலை வணங்கி தன் பாவம் நீங்கி தான் நற்கதி பெற நம்பாடுவானின் பாட்டில் பயனை தனக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டது. நம்பாடுவான் இசையாத போது அவன் பாதங்களில் விழுந்து அன்றிரவு பாடின பாடல்களின் ஒன்றின் பயனையாவது தனக்கு தந்து தன்னை கரையேற்ற வேண்டும் என்று மன்றாடியது. நம்பாடுவானும் கைசிக பண்ணை வைத்து பாடிய பாடலின் பலனை அளிக்க, அதனால் அந்த பிரம்ம ராட்சசன் அச்சரீரம் நீங்கி நற்பேறு பெற்றான். நம்பாடுவானும் முன்போலவே எம்பெருமானை பாடி உகப்பித்து கொண்டிருந்த சண்டாள சரீரம் போன பிறகு தேவ சரீரம் பெற்று ஸ்வர்க்கம் அடைந்தான். அங்கும் பகவானையே பாடி பிறகு உயர்ந்த குலத்தில் பிறந்து மோட்சமடைந்தான். இதனால் சம்சார சாகரத்திலிருந்து கரையேற சுலபமான வழி எம்பெருமானை பாடி மகிழ்விப்பதே ஆகும் என்று அறியலாம். நம்பாடுவான் பிரதிஜ்ஞன். நம்பாடுவான் பிரம்ம ராட்சசனிடம் தான் திரும்பி வருவதாக உறுதிமொழி கூறும்போது அவ்வாறு செய்யாவிட்டால் தான் பாவம் செய்தவனாகி நரகம் அடைவதாக கூறினான். அவன் 18 வகை பாவங்களை பற்றி கூறுகிறான். சத்தியத்தை மீறுதல், மாற்றான் மனைவியை புணர்தல், தனக்கும் உடன் உண்போருக்கும் உணவில் ஏற்ற தாழ்வு காட்டுவது, பிராமணனுக்கு பூமி தானம் செய்து அதனை திரும்ப பெறுவது, அழகுள்ள பெண்ணை இளமையில் திருமணம் செய்து அனுபவித்து அவளது முதுமையில் அவள் மீது குற்றம் சுமத்தி கைவிடுவது, அமாவாசை என்று தர்ப்பண ரூபத்தில் பித்ருநார்த்தம் செய்து அன்றிரவு மனைவியிடம் சுகம் கொண்டிருப்பது, உணவிட்டவனை நிந்திப்பது, ஒருவனுக்கு தனது பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக கூறி அவ்வாறு செய்யாதிருப்பது, சஷ்டி, அஷ்டமி, அமாவாசை, சதுர்த்தசி தினங்களில் ஸ்நானம் செய்யாமல் உணவு உட்கொள்வது,
வாக்களித்தபடி தானம் செய்யாதிருத்தல், நண்பன் மனைவி மீது காம பரவசனாகி புணர்தல், குரு பத்னியையும் மன்னன் மனைவியையும் காம பரவசனாகி பார்த்தல், 2 மனைவியரை விவாகம் செய்து கொண்டு ஒருத்தியிடம் அன்பு கொண்டு மற்றவளை தள்ளி வைத்தல், கற்புக்கரசியான தன் மனைவியை இளமையில் விட்டு பிரிதல், தாகத்துடன் வரும் பசு கூட்டத்தை தண்ணீர் குடிக்க விடாமல் தடுத்தல், பிரம்மஹத்தி ஒன்றை செய்தவனுக்கு பெரியோரிடும் சாபம், வாசுதேவனை விட்டு இதர தேவதைகளை உபாசனை செய்வது, ஸ்ரீமன் நாராயணரோடு மற்ற தேவதைகளை சமமாக நினைத்தல், மேற்கூறிய பாவங்கள் ஒன்றை விட மற்றொன்று அதிக பாவம் உடையது. பாவங்கள் அனைத்திலும் மிக கொடுமையானது ஸ்ரீமன் நாராயணரையும் இதர தெய்வங்களையும் சமமாக நினைப்பதே ஆகும். மேற்படி பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக்க வேண்டும் என்பதே வராக புராணத்தின் உள்ளீடான கைசிக புராணத்தின் சாரமாகும். இந்த புராணம் திவ்ய தேசங்களில் கைசிக ஏகாதசி தினத்தில் இரவில் சேவிக்கப்படுவதுடன் திருக்குறுங்குடியில் நாடகமாகவும் நடிக்கப்பட்டு வருகிறது. வராக புராணம் இனிதே நிறைவடைந்தது.